பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ண ஒரு ஆள் இருக்கேன்னு கேள்விப்பட்டாச்சு. பட் எனக்கு ஏதோ ஒரு தைரியம் வரல. எனக்கு ஒரு பயம் இருந்தது, என்னோட பாஸ்ட் லைஃபை பார்த்தா எப்படி இருக்கும், அது ஏதோ எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அப்படி இருந்த டைம்ல தான் இங்க ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அப்ப அந்த ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணியாச்சு. அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அவர் என்னோட அம்மாவோட வூம்லயே என்னை திரும்பி எடுத்துட்டு போயாச்சு. அப்போ அந்த டைம்ல எனக்கு எப்படி இருந்தது, ஆரெல்லாம் எனக்கு சுற்று இருந்தது, ஆரெல்லாம் என்னோட பாட்டி அவரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் பிறந்த டைம்ல. பட் அந்த பிறந்த டைம்ல அந்த மிட்வைஃபோட சின்ன விரல் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் கண்ணில் பெட்டாச்சு. அப்ப அது எனக்கு ரொம்ப வலி எடுத்து, எனக்கு அந்த வலியில நான் அந்த ரிக்ரெஷன்ல நான் அங்கேயே அழுந்தாச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வலி இருந்தது. இந்த கண்ணு திறந்த டைம்ல இந்த கண்ணு ரொம்ப ரெட்டா இருந்தது. வித்வுட் நோயிங் தட் லேடி வந்து கை என் கண்ணில் பெட்டது. எனக்கு உள்ளே அன்னைக்கு அந்த டைம்ல ஐ மைட் நாட் ஐ ஃபர்கிவன் ஹர். அந்த குழந்தை இருந்தா கூட அந்த குழந்தையோட சோல் வந்து அந்த லேடி கூட மேபி ஐ டிடன்ட் ஃபர்கிவ் ஹர். அந்த சின்ன வயசுல இந்த மிட்வைஃப் மேல ஒரு கோபம், ஆமா இவ என்ன குத்திட்டா அப்படின்னு. ஆமா, அவ்வளவு நீங்க வந்து எக்ஸ்கியூஸே பண்ணல, பாடம் தெரியாது இல்ல. இது இந்த சின்ன குழந்தை தானே, ஜீரோ ஸ்டேஜ் தானே. ஆமா, ஜீரோ ஸ்டேஜ்ல இருந்தானே. இதுக்கு முன்னாடி போன ஜென்மம்னு என்ன பாத்தீங்க? போன ஜென்மத்துல ஒரு ஜென்மத்தில் 18th century நினைக்க நான் கேரளாவில் இருந்தது. என்னுடைய this life husband was my son and my son was my father. They were warriors. They have gone for a war, I think, and they never returned. And I waited for them. At the end of என்னோட அந்த லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த டைம்ல 18th centuryல நீங்க கேரளால இருந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த கணவர் வந்து மகன், உங்க மகன் வந்து உங்களுடைய ஃபாதர். அவங்க எல்லாருமே போர் வீரர்கள். ஆமா, போருக்கு போயிருக்காங்க, திரும்பி வரல. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காத்துட்டு இருந்திருக்கீங்க. இது வந்து எப்படி சினிமா மாதிரி வந்ததா, எப்படி தோணுச்சு? இல்ல, சினிமா மாதிரி வரல. அது ஒரு எனக்கு ஞானம் தெரிவது. பட் இந்த என்னுடைய இட் இஸ் நாட் திஸ் பாடி, பட் ஐ நோ இட் இஸ் மீ. உணர முடியாது. 18th century தவிர வேற எந்த பிறவியும்? அதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில நான் ராஜஸ்தான்ல ஒரு ஹக்கீமா இருந்தது. ஒரு முஸ்லீம் ஹக்கீம். அது ஒரு பெரிய ராஜ கொட்டாரம், அதுல ஒரு ஹக்கீமா இருந்தது. அங்க ராஜா இருந்தது, ராஜ்னி இருந்தது, நிறைய பசங்கள் இருந்தது. ஐ வாஸ் ட்ரீட்டிங் தம். அந்த பிறவி எனக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு என்னோட வைஃப் எனக்கு கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஐ அரௌண்ட் 80 ஐ திங்க் ஐ லிவ்ட். அதுல என்ன அனுபவங்கள் வந்தது? அதுல என்ன தெரிஞ்சு? நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இது, நிறைய பேரு ஹெல்ப் பண்ணணும். ஏது டைம்ல ஆறு வந்து கூப்பிட்டாலும் ஒன்னு சொல்லாம நீங்க போய் ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்சால் அப்படிங்கிற தெரிஞ்சது. ஆமா, கபீர் சொன்னார் என்ன வந்து இட் ஹஸ் மேட் மீ a better human being அப்படின்னாரு. அதே மாதிரி இவங்களும் சொல்றாங்க ஐ become a better human being. என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் டெஃபினட்டா நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே இப்படி ஆறதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்ல நம்மளோட இமேஜினேஷன்ஸ் தானா? இடைவேளைக்கு அப்புறம் யார் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயங்களை மட்டும் சொல்ல போறாங்க, காத்துருங்க. இது ஒரு நொமேடிக் ஏஜ், இந்த ஆடை நாகரிகம் இல்லாத ஒரு காலத்துல நிச்சயம் தொடர்கிறது. டாக்டர் ராஜு, நீங்க தமிழ் பேசுவீங்க. தமிழ் பேசுவேன். என்னன்னு சொல்றீங்க? பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் இருக்குன்றீங்களா? நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணினேன். ஏன்னா எனக்கு ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது சின்ன குழந்தையில இருந்து. நான் வந்து ஐ எம் ரன்அவே சைல்ட், வீட்டை விட்டு வெளியில வந்த குழந்தை. ஓகே. ஆக்சிடென்ட்லி எங்க அப்பா வந்து என்ன வந்து என் குரலை கேட்டு ஒரு வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு என்ன கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இந்த லைஃப் எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னா எனக்கு முன்னாடி பிறந்த என்னோட அண்ணன் அக்கா மாதிரியோ எங்க அம்மா மாதிரியோ நானும் தெருவில் பிச்சை எடுத்திருப்பேன். அவங்க வாழ்க்கை என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நமக்கு ஏன் எதனால இந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழறோம்? என்ன ஃபாதர் கொண்டு போயிட்டாரு, எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போய் அவரோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்து என்ன வளர்க்க விட்டார். எங்க தாத்தா பாட்டி நல்லா என்ன வளர்த்தாங்க, அவரோட உடன்பிறப்புகளும் என்ன நல்லா வளர்த்தாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் குட். பட் தேர் ஆர் கண்டிஷனல். ஏன்னா நான் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது மற்ற குழந்தைங்கள மாதிரி என்ன ஏன் அவங்க வளர்க்கலங்கிற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஏன்னா தாய் கொடுக்குற அன்பை வந்து யாரும் தர முடியாது. இன்னைக்கு மனைவி தரா, என் மக்கள் தராங்க. தாய் என்ன தெரியல. There was a rift. 4 குழந்தைங்க பெற்றதுக்கு அப்புறம் குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு விரிசல்னால பிரிஞ்ச ஒரு குடும்பத்துல நான் தாய் கூட இருப்பேன். தாய் நினைச்சிருப்பாங்களோ என்ன தெரியல. ஆனா நான் வந்து தெருவில் விளையாடும் போது ஆக்சிடென்ட்லி ஐ வாஸ் டேக்கன் பை மை டேட். எங்க அப்பா என்ன கொண்டு வந்துட்டார், வளர்த்துட்டார். இன்னைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை வந்துடுச்சு. அப்படியே இருந்தாச்சு, வளர்ந்தாச்சு. இப்போ 50 வயசு நோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த தேடுதல் இருக்கும்போது அக்குபங்சர் படிச்சேன், அக்குபங்சர் டாக்டர் ஆனேன். அதுல வந்து ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் அக்குபங்சர். ஆன்மாங்கிறது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நேச்சுராலிட்டி, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பேசிக் கான்ஸ்டிடியூஷனை
மேனிப்புலேட் ஆல்டர் பண்ண முடியாது, ஒரேடியா யாரையும் மாற்ற முடியாது. அதை மேனிப்புலேட் பண்றது மூலமா அவங்களுக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸை சரி பண்ணி அவங்கள வந்து நல்லபடியா வாழ வச்சு அந்த பிசிக்கல் பாடியில இருந்து ஆஸ்ட்ரல் பாடியை பெட்டரா ப்ரொஜெக்ட் பண்ண வைக்கிறது அக்குபங்க்சர் அப்படிங்கறத லேர்ன் பண்ணி நான் டீச் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு உள்ளுக்குள்ள இருந்த தேடுதலுக்கு ஒரு ஆன்சர் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் இருக்கு, நீங்க அட்டென்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்க நாகார்ஜுனா. பிகாஸ் அவரை நான் ட்ரீட் பண்ண அவர் எனக்கு இன்டர்ன் வந்து எனக்கு இதை கைட் பண்ணாரு. நான் போயிட்டு ஐ வாஸ் சோ மச் ப்ளீஸ்ட் வித் டாக்டர் நியூட்டன். அவருடைய அப்ரோச், அவருடைய வாய்ஸ், அந்த கைடட் மெடிடேஷன்ல போகும்போது தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் இன்டு எ ட்ரான்ஸ். அந்த ஒரு ஆழ்நிலை கொஞ்சம் ஸ்லைட்டா. அதுக்கு காரணம் வந்து அந்த மியூசிக், பிகாஸ் ஐ வாஸ் அ மியூசிஷியன் ஆல்சோ. அதுல வந்து ஒரு ஃப்ளூட் மியூசிக் அப்படியே சைனால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெடோ, ஒரு புல்வெளி, ஒரு சமவெளிக்கு அப்படியே அழைச்சு போகும்போது ஒரு குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு நிக்கவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 4 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த சைல்டு ஓடிட்டே இருக்கு. இன்னொரு பேக்ரவுண்ட்ல பேக்ட்ராப்ல எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா இன் அனதர் ஃப்ரேம், அது இந்த சேம் ஈவெண்ட், ஒரு நீளமா தாடி வச்சுக்கிட்டு வயலட் கலர் உயரமா ஒருத்தர் நிக்கிறார். ஒரு சைனீஸ் பர்சன், ஒரு சைனீஸ் கிங்கா யாருன்னு தெரியல, எம்பரரான்னு தெரியல. அவருடைய மனைவி அவங்க ஒரு ரெட் கலர், அதுக்கு கான்ட்ராஸ்டா ஏதோ ஒரு கலர் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. பட் அது அங்க இருந்து நான் ஓடி வந்துட்டேன். என்ன தேடிட்டு இருக்காங்க அவங்க. தேர் சர்ச்சிங் ஃபார் த சைல்டு. பட் இந்த சைல்டு இங்க ஓடிட்டு இருக்கு. நானும் மெடிடேஷன்ல வந்து எனக்கு வந்து ஓடிட்டே இருக்குமே, நிக்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்கிற குழந்தை நிக்கலேன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஸ்பிளாஷ், ஒரு சவுண்ட், ஒரு தண்ணியில விழுந்து அந்த குழந்தை செத்து போச்சு. 4 வயசு அந்த குழந்தை. 4 வயசு அந்த குழந்தைக்கு. அப்ப இந்த வயசுல நாம 4 வயசுல நாம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரன்னவே ஆனமே, நாம இந்த மாதிரி தனியா வந்துட்டோமே, குடும்பங்கிற கூடு இல்லாம, அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் கோரிலேட்டிங் இட். சரின்னு சொல்லி அதே பாஸ்ட் லைஃப் ரிகர்ஷன் செஷன் செகண்ட் டே ஆர் செகண்ட் செஷன் நடக்கும்பொழுது ஒன்ஸ் அகைன் திரும்ப அந்த மாதிரி பண்ணும்போது மேபி த மியூசிக் வாஸ் டிஃபரெண்ட், த திங்ஸ் வேர் டிஃபரெண்ட், அண்ட் திரும்ப அதே நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. அப்போ வந்த தாட் என்னன்னு பார்த்தா, ஒரு நொமேடிக் ஏஜ், இந்த ஆடை நாகரிகம் இல்லாத ஒரு காலத்துல ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் டால் கேர்ள் கம்மிங் அவுட் ஆஃப் அ கேவ், கொக்கக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி டைம் வந்து கம்மிங் அவுட் ஆஃப் சம் என்க்ளோஷர், கோயிங் இன் டு த ஸ்பேஸ். எங்கேயோ போயிட்டு இருக்கேன், போய் திடீர்னு நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது முதுகுல யாரோ ஒருத்தன் கோடால யாரோ வெட்டிட்டான். ஐயோ, கரெக்டா இந்த இடத்துல லம்போ சாக்கரல் ஏரியால. I had a surgery 20 years back on the same spot. So இதையும் நானும் கோரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ our diseases may be because of some injury in the past life. அது வந்து இப்ப நடந்த சர்ஜரி எதுக்காக? it was a disc prolapse. அது இந்த உடம்புக்கு தானே? ஆமா. அந்த உடம்புக்கு நடந்து இந்த உடம்புக்கு எப்படி? அன்னைக்கு அந்த செஷன்ல it was extracted, it was taken from the lectures, it was அப்படி நடக்கும்ங்கறாங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இல்ல அப்படியே நம்ம பார்த்தாலும் ஒரு ஆன்மா உடம்பு பழசாச்சு தூக்கி போட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போகுது. இது இந்துஸ்ல சொல்லப்படுகிறது. பழசான உடம்புல ஏற்பட்ட வலி அது எரிச்ச உடனே அடைச்ச உடனே போயிடுது இல்லையா? எப்படி இந்த உடம்புக்கு வர முடியும்? that body was not cremated. ஏன்னா அதை நான் வந்து அந்த மெடிடேஷன்ல நான் இருக்கும்பொழுது யாருமே வரல போல, தண்ணி இப்படியே அலக்க வச்சிட்டு இருக்கு, ஆனா ஏதோ இன்செக்ட்ஸ் மாதிரி மேல விழுந்து கடிக்கிற மாதிரி அந்த மாதிரியா ஈவன் ரேஷஸ் டெவலப்டு இன் த சிமிலர் வே. என்னானாலும் உங்களுக்கு? ஆமா, பட் ஐ வாஸ் நாட் கிரிமேட்டட், எதுவும் பண்ணல. அந்த குழந்தையாவது மூழ்கி செத்து போன சஃபகேஷனும் இந்த பிறவியில எனக்கு இப்போ ஈவன் நவ் எனக்கு இருக்கிற அந்த ஏர் ஹங்கரும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. உங்களால நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுதா டாக்டர் இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா? முடியுது, ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இந்த மனைவிய, இந்த மகளை, இந்த மகனை பார்க்க முடியுமா? முடியுது, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, பிரச்சனை இல்ல. இல்ல. இந்த தாயை வந்து போன ஜென்மத்துல தேடினீங்களா? தேடல. இந்த தாயை தேடுறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க பண்ணல? இன்னும் பண்ணல. இந்த ஜென்மத்திலேயே நீங்க பண்ணலையா? இந்த ஜென்மத்திலயும் பண்ணல. இந்த ஜென்மத்துல இப்ப நான் பண்றதுன்னா என்னோட அக்கா அண்ணன் 2 பேரை மட்டும் தான் நான் தேடணும். என்ன வயசு? ஏன்னா அதுக்காகத்தான் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு எல்லாம் போக வேண்டாம், கதையில் நிஜத்துக்கு வந்தாலே போறோம். போன வாரம் அக்காவும் அண்ணாவெல்லாம் கூட்டணும். பிலீவ் இட் ஆர் நாட், போன வாரம் இந்த ப்ரோக்ராம் நீங்க நடத்தும் பொழுது நான் என்னோட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி நாம இந்த ப்ரோக்ராமுக்கு போகணும், சீக்கிரம் மேடம் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். எப்படி அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் மைண்ட் பவர் ஹஸ் brought me here. It is a miracle. Thank you so much. உங்க அண்ணன் பேர் என்ன? உங்கள மாதிரி இருப்பார் அவர்? அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கணும். நாகராஜன் பேரு. என்ன வயசு இருக்கும் அவருக்கு இப்போ? என்ன விட 4 வயசு கூட இருக்கும். 54 55. 54 55 இருக்கணும். உங்களோட சிஸ்டர்? 57 வயசு ஆர் 56 வயசு. அவங்க பேரு? வசுமதி. உங்க தாயோட பேரு? ஜானகி. தயவு செஞ்சு உங்க அப்பா உங்க அம்மா எந்த ஊர்ல வாழ்ந்தீங்க என்னங்கற டீடைல சொல்லுங்க. ஏன்னா அது கான்கிரீட்டா கண்டிப்பா உங்க ஃபேமிலி வரும் உங்களுக்கு. வசுமதி, நாகராஜன் என்னோட அண்ணா அக்கா 2 பேர் எங்க இருந்தாலும் விஜய் டிவி மூலமா மேடம் மூலமா தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சில கடமைகளை, ஒரு சின்ன கடமையாவது உங்களுக்காக நான் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேங்கிற ஒரு ஃபீலிங்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். Still it hurts. Hurts certainly.
இந்த உறவுகளோட பிரச்சனைகளை வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல போய் கியூர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விதான் நான் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இடைவேளைக்கு அப்புறம் டாக்டர் ஜெயச்சந்திரன், ஸ்டே டியூன். இது இதெல்லாம் நிஜம் தொடர்கிறது. இது டாக்டர் ஜெயச்சந்திரன் இவ்வளோ நேரமா கூவி கூவி சொல்லிட்டு இருந்தேனே யாருன்னு எல்லாருமே காத்துட்டு இருந்திருப்பீங்களா? இவர் தான் டாக்டர் ஜெயச்சந்திரன். நமஸ்காரம் டாக்டர், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு ஃபார் அவர் ஷோ. நீங்க வந்து இங்க உட்கார்ந்து எல்லாருமே பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், எனக்கு வந்து இந்த கடந்த கால நினைவுகள், கடந்த வாழ்க்கை நினைவுகள், அந்த மாதிரி நான் 600 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்புறமா 18ஆம் செஞ்சுரியில நான் வாழ்ந்தேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க.